ஹலோ மாமா, அந்த சந்தில் தான் மாமா வரேன். ஐயா நான் பின்ன எவ்வளோ சந்தி எவ்வளோ தெரு சுற்றுனேன். எங்கன்னா எலெக்ஷன் டைமில் பிரச்சனை போயிருந்தவரை காசு கொடுத்துருப்பாங்க பள்ளிது. வரேன் இடம் வேறு பத்தில் சந்தில். ஐயோ சந்தில் வேறு. விநாயகர் மாமா, என்ன மாமா தனியாக பால் வெடி எதுனா நிறுத்தினீங்கன்னா இவ்வளோ குழந்தைங்க இது உள்ள. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் வய விடுங்களா உக்காரத்துக்கு. நல்லா இருக்குது மாமா வீடு. அம்மா அப்பா எவ்வளோ சந்து வந்துட்டேன் வந்து. உன் பேருமா? பூமிகா. உன் பேர்? ஐயோ பகலே வந்துக்கிறியா. உன் பேர்? விஜயலட்சுமி. ஓகே. உன் பேர்? தன்வி. உன் பேருப்பா? இஷான். உன் பேர்? நல்லா என்ன கேட்க போகிறேன். என்னம்மா மேப்பில் இல்லாத ஊர் மாரி சந்து சொந்தா வந்து மச்சான், நான் நிம்மதியாக வந்து பத்துன்னு இருப்பேன் மச்சான். வீட்டில் பேர பிள்ளைங்களோட விளையாண்டு எல்லாருமே வீட்டில் நிம்மதியாக தான் பத்துன்னு இருப்பாங்க. நீ திடீர்னு வந்துட்டேன். எவ்வளோ சந்து தெரியுமா சுற்றினேன் நான். அங்கே கச்சி மீட்டின்னு வந்துனுக்குது. அங்கங்கன்னா போயிருந்தா கூட ஜூஸு காசெல்லாம் பிரியாணிலாம் தராங்களாம். சரி மச்சான், எதனா ஜூஸ் எதனா சாப்பிட்றியா? ஐயா அதெல்லாம் வேணாமாம்மா. பயங்கரமாக இருக்குது வீடு. அம்மா அந்த ஃபோட்டோ ஆகிடு. என்னம்மாம்மா உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோலாம் பற்றியா? சின்ன வயசு ஃபோட்டோவா இது? ஆமாச்சான், என் பேர எல்லாம் திட்டுவேன். அதெல்லாம் தானே இது. ஆமாம். அதுக்குள்ளே ஆமாம் என்னது வேற பின்ன பார்த்தா தெரியல. நான் இப்படி ஏமாத்திரிங்களே. சரி அதை விடு. உன்னை நம்ம பார்க்க வந்தேன். அன்னைக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணி பேசுனேன். ஆமாம், அதனால் உன்னை ரொம்ப பிடிச்சிச்சு. சரி மச்சான். இதுக்கப்புறம் மாமா மச்சான் அண்ணன் தம்பி என் உறவே நீ தான். சரி மச்சான். என்ன ஒரு பிரச்சனைனா வீட்டில் கேஸே இல்லை. சரி. எங்கள் அப்பா கேஸ் போடுவார், அவருக்கே வேலை இல்லை. சரி. ஏன்னா கேஸ் இருந்தால் தானே வேலைக்கு போவேன். ஆமாம், அதான் பசி எடுத்துச்சு உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். இதுதான் எனக்கு தேடி வந்தியா? ஆமாம். மாமியே உடம்பு சரியில்லாத இருக்குது. அம்மா எனக்கு மாமி உடம்பு சரியில்லை, அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, எனக்கு தேவையில்லாத கதை. எனக்கு பசி எடுக்குது. சரி வா, வாங்கி தரேன். வேறு தேடி வந்துட்டியா? என்ன பண்ணுறது, வாங்கி தரேன் வா. என்ன வாங்கி கொடுப்பேன்? கறி சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பாங்க. வேறு என்ன சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க? ஏன் கறி சாப்பாடா? இப்போ இந்த பசங்களெல்லாம் அவங்களாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? அவன் சாப்பிட்லன்றான். அவனுக்கு அப்புறமா தான் வாங்கி, இப்போ தான் வந்தான் டியூஷன். சரி அப்போ எனக்கு வாங்கி தெரியா? வாங்கி தரவா. போகலாம். தட்டுமா? நல்லா படிக்கணும், ஓகேவா? நல்லா படிக்கணும், படித்து அப்பா அம்மா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். எது கை கட்டுற ஸ்கூலாக இது புரியுதா? நல்லா படிக்கணும், அப்பா அம்மா சொல்கிறதே கேட்கணும். கேட்கலன்னா இந்தமாரி தரத்திலமா ஆகிடுவீங்க நீங்கள். தாத்தா தரத்தில் சொல்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா பேச்சு கேட்டுருந்தா நல்லா இருந்திருப்பாரு. கேட்கல, நீங்கள் அது கேளுங்க. பட்டுமா? போகலாம். ஆமாச்சான் போகலாம். என்ன இப்படி கேட்குறாங்க உன்னை? இப்போ நல்லா இருக்கிறாரா பஸ் நல்லா இருந்தாரா? இது எப்படி இது பார்க்கறதுக்கு? எதுனா ஒரு பேர் சொல்லுங்கம்மா. என் பொண்டாட்டி ரசிக்கிறேன்ல, அது போதும். இவங்கெல்லாம் ரசிக்காது போதும். வயசான ஆயாக்கே பிடிக்கல, உங்கள் பொண்டாட்டி ரசிக்கிறாங்களா? வா மாமா. என்ன ஆயா நீயே சொல்லு. இந்த முடி நல்லா இருந்ததா அந்த முடியா? உங்கள் தம்பி தான். இந்த முடி நல்லா இருக்குதா சொட்டியாக இருக்கும் போது பிடிச்சிதா? என்னப்பா எல்லாம் உனக்கு சொட்டியாக இருக்கும் போது தான் வச்சுருக்கின்றாங்களா? வச்சிடலாம். முச்சிடலாமா? அப்போ அவுத்துரு. இப்போ ஆக முடியாதா? சரி வா சோறு வாங்கி கொடு. வா வாங்கி தரேன் வா. ஆமாம், இங்கே இப்போ ஃப்ரைட் ரைஸ் சவுண்ட்லாம் கேட்குது. மஜாவாக இருக்க நைட்டு கடை மச்சான், பகலில் போட மாட்டேன். இப்போ போகிற கடைக்கு வா, அங்கே சாப்பிட்டு பார்த்து அப்போ சொல்லு. என்னண்ணா இருக்கும் அங்கே? அங்கே முட்டை இருக்குது, மீன் இருக்குது, இறா இருக்குது. பேச்சியில் வண்டி பேச்சியில் வண்டி. ஹாய். வாங்க. என்னம்மாம்மா இங்கே கூட நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பள்ளிக்கு. ஆமாம், திருப்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஜிம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஷோ நல்லா பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜிம். தேங்க்யூ. சோறு அச்சு கழுத்து வேணு. போ. ஆனால் நான் சொல்கிற மாதிரி என்ன தெரியுமா, உனக்கு பயம் பண்ணதான் மாமா நல்லா இருக்குது. போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டு சொல்லு.
நம்பி வேற வந்துக்கிறேன். சரி. போட்டான கடைக்கெல்லாம் இட்டும் போகக்கூடாது. என்ன சாப்பாடுல ரைஸில் உதிரியாக இருக்கணும். ஆமாம். அந்த மாட்டு கறிக்கு ரவா சோடல அந்த எண்ணெய் மணக்கலை அப்படி இருக்கணும். மச்சான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு மச்சான். மீன் மொறுன்னு இருக்கணும். ஓசி இதில் வேற முறுமுறுன்னு ஒரு ஓசியா வேற எனக்கு சோறா வேணா போ. ஓசி அது வேற மச்சான். வந்து ஓசின்றேனா? மச்சான் வா மச்சான். இப்போ எனக்கு பசின்னு கேட்டால் சோறு வாங்கி தர மாட்டேன். மச்சான் அவரே தலையாட்டுறாரு. வா மச்சான். ஓசின்ற என்ன போயிட்டு சொந்தக்கார கடை தான். என்ன சொந்தக்கார கடை தானா? நான் எத்தனை வாட்டி உங்களை வாங்கி கொடுத்துருப்பேன். சரி வா மச்சான் வா மச்சான். நல்லா பாரு விற்க கைக்கு போயிடுவேன். மாமியா உடனே தெரியாது. வீட்டில் என்ன நல்லா தரமாக செய்வேன். இது கடை அவங்க கொடுக்குறதே சரி விடு. மாமி சென்டிமெண்ட் சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். இதான் கடையா? சிவன்யா உணவகம். என்ன மாமா கடை எப்படி இருக்குது? மச்சான் கடையை பார்த்து இடப்படாத. அங்கே ரதத்தை பாரு, சாப்பிட்றத பாரு, சும்மா சரமாக இருக்கும். நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ அந்த மாதிரி கொண்டு வாங்குவேன். இப்போ என்ன கேளு மச்சான். எது? நம்ம சொந்தக்கார கடை வேற. சாப்பிட்டு பாரு. சரி வா சொல்லிட்டேல சாப்பிட்டு பார்க்குறேன் வா. வா அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக இருக்குது நம்ம இடம். அது டேபிள் ஃபேன்லாம் போட்டுக்கிறாங்க. ஓரளவுக்கு ஓகே. என்ன ஆகுதோ சீக்கிரமாக சாப்பிட கொடுக்க சொல்லு. யாராவது மச்சான் வா மச்சான். அவர் என்ன கேட்குறாரு? என்ன பண்ணணும்? கறி சாப்பாடு வேணும், மீன் சாப்பாடு வேணும். இது அவர் தான் போட போகிறது. நீ ஏன் போட போகிற? அமைதியார் எது அடிக்கடி நம்ம கையில் என்னென்ன இருக்குது? பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது, மீன் இருக்குது, முட்டை இருக்குது, ஆ கறி குழம்பு இருக்குது. இவ்வளோ ஐட்டம் செஞ்சுக்கிறிய. எங்கே பார்த்தாலும் ஒரே கேஸ் பிரச்சனை. எப்படி நீ செஞ்ச இவ்வளோத்தையும்? என்னப்பா அந்த பிளாக்ல வாங்கி செய்கிறோம். அப்படியா? பார்த்துக்கோ நல்ல மாதிரி நல்லாவா இருக்கும்ல. சூப்பரா நம்பி வேற வந்துக்கிறேன். அப்பா வந்துட்டுக்குதுப்பா. மஜாவாக இருக்கும். சாப்பிட்டு பாரு. மஜாவாக இருக்குது. ஆமாம் மஞ்சள் கலரில் தான் இருக்குது. சின்ன கடை வந்து எவ்வளோ ஐட்டம் இருக்குது சாப்பிட்டு. நான் சவாரிப்பட்டு வந்தாலும் மத்தியானத்துக்கு தான் சாப்பிடுவேன். மாமியார் சாப்பாடு சொல்லி அதுதான் உனக்கு திட்டு வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. நம்ம என்ன தான் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த விஷயம் வர இந்தமாரி கையேந்தி பவனில் தான் மிட்டாவாக இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்து கேஸ் விற்கிற வழிக்கு கம்மியாக வேறு கொடுக்குறாங்க. அதான் பெரிய அதே பெரிய விஷயம். சரி ஆஹா சரிவா வா. இப்போதான் கரெக்டான எடுத்து இட்டுன்னு வந்துக்கிறேன். ஆமாம். மூச்சு விட்டாதுண்ணா சந்தோஷ் கிட்ட அவன் மூச்சு விட்டுறாது. அவன் மோசமானவன். முட்டை காலினா சார் எப்படி மச்சான் மீன்லாம்? நல்லா தான் இருக்குது மாமா. மீன்லாம் நல்லா மொறு தேங்காய் மீன் நல்லா இருக்கிறான். குழம்பு எப்படி இருக்குது? கோயம்பு நம்ம கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. வீட்டு சாப்பாடு தான். இது வீட்டு சாப்பாடு தான் மச்சான். லேடிஸ் செய்யலாம் ஏன்னா அஜினா மூட்டைலாம் போட போட மாட்டாங்க. மாட்டாங்க. லேடிஸ் ஓகே சாப்பிட்டா உடம்பு நல்லது. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் கார்த்தி. சூப்பர்ண்ணா. சாப்பாடுலாம் மஜாவாக இருந்ததுண்ணா. பொய் சொல்லக்கூடாது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கடை எத்தனை நாளாக போட்டுனுக்கிறீங்க? நான் கடை ஒரு 6 மாசமாக போட்டுனுக்குறேண்ணா. 6 மாதமாக போட்டுனுக்கிறீங்க. 6 மாசமாக போட்டுருவேன். எத்தனை மணி போடுவீங்க? எத்தனை மணி மூடுவீங்க? 12:30 மணிக்கெல்லாம் கடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதியானம் ஓகே. ஒரு 2:30-3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்படியா? ஆமாம். நம்ம சாப்பாடு ரேட்லாம் என்ன? எந்த சாப்பாடு வாங்கினாலும் 90 ரூபாண்ணா. கறி சாப்பாடு, மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, முட்டை சாப்பாடு எது வாங்கினாலும் ஒரே ரேட்டு 90 ரூபா. 90 ரூபா. அன்லிமிட்டெட் சாப்பாடு. சாப்பிட்டு வாங்கிக்கலாம் கூட. இல்லைண்ணா கேஸ் விற்கிற வெளிக்கு கறி சாப்பாடு, மீன் சாப்பாடு, முட்டை சாப்பாடு 90 ரூபா கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? சூப்பர்ண்ணா. எல்லாம் நம்ம ஆளுங்க இங்கே லோக்கலில் இருக்கிறாங்க. அதனால சரி சாப்பிட்டோம். எல்லாம் கஷ்டப்படுற மக்கள். எல்லாம் அதனால கஷ்டப்படுறோம். ஆமாம். நான் மாமா பார்க்கலான்னு வந்தேன். ஆ எனக்கு ரொம்ப பசி எடுத்துது. மாமான்னு இட்டுன்னு வந்தாப்பல மாமா தான். ஆ ஆனால் சரியான கடி தான் இட்டுன்னு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு பழக்கம். அப்படியா? எப்படி பழக்கம்? ஒரு புதுப்பேட்டில் இருக்கிறேன், நான் சின்னார்பேட்டில் இருக்கிறேன். இப்போ 2 பேட்டியா? ஆமாம். சூப்பர். அப்புறமா வேற நைட்டில் நாஸ்டா கடை நான் போடுறேன். அதெல்லாம் எதுவும் போடலண்ணா. மதியானத்தில் மதியானம் சாப்பாடு கடை மட்டும். மீன்லாம் என்னென்ன மீன் போடுவீங்க? காணாங்கத்தை மீன் போடுவோம், கிழங்கா மீன் போடுவோம், தும்புலி போடுவோம். ஓ இந்த மீன்லாம் போடுவோம். அந்த மாரி போடுவோம். மற்ற நேரத்துலலாம் ரெகுலராக சிக்கனு எல்லாமே அது எல்லாமே இருக்கும். வெஜ்ஜி சாப்பாடு? வெஜ்ஜி சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு. அதுவும் 90 ரூபா. அது 70 ரூபா தான். அது 70 ரூபா. வெஜ்ஜினாலே 70 ரூபா. அதுதான் மச்சான் இங்கே இட்டுன்னு இது பேர் என்ன? ஏரியா பேர் என்னவா? இது வந்து சிந்தாதிரிப்பேட்டை கரி மொய்தீன் தெரு. கரிமோடா? கரி மொய்தீன். கரி மொய்தீனா? ஜெயித் தேடி பார்த்து அதான் அந்த நம்ம கேஷினா தேட்டரு ஒரு மாதிரி. தேட்டரு கேடி தேட்டரு பின்னாடி. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா.
எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே வாழ்வாதாரம் என்னென்னா இங்கே ரெகுலராக ஆட்டோ ஓட்டுறவங்க, பின்னாடி கம்பெனிங்க இருக்குது, ரிச் சீட்டில் இருக்கிறவங்க, மெக்கானிக்குங்க. அதான் எல்லாருமே வந்து ஒரு 90 ரூபா கொடுத்து சாப்பிட்லாம். என்ன ஐயா சொல்கிறீங்க? அவரை நம்ம ஐயா ஆட்டோமேன் சாப்பிட்றா வேலை. ஆமாம், கேளுங்க அவரு. புரியல? இல்லை, நான் சாப்பிடாம தான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, கையெல்லாம் கொழுப்பாக இருக்கும், அப்போயே கண்டுபிடிச்சிரும். ஆனால் அப்போ நான் போய் தண்ணி ஊற்றி காய் வர கொழுப்பே இல்லை, சுத்தமாக இருக்குது, தரமான கடி தான் வந்துக்கிறேன். அருமைண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வாரம் யாருமே என் கூட இல்லை. ஏன்னா போன வாரம் என்னை எப்படிலாம் பேசுனாங்க. மச்சான் ஒரு நாள் ஜிம்கிளி கூட இல்லைன்னா என்ன கஷ்டம் நஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வரட்டும். ஆமாம் இதுக்கப்புறம் இந்த சிவனும் சத்தியம் தான். ஓகே. சூப்பர். ஆனால் அதுக்குன்ட்டு ஷூட்டிங் கரெக்டான நேரத்துக்குலாம் வரணும். வந்துடும் மச்சான். ஏன்னா நம்ம மக்களை சிரிக்க வைக்க தான் நம்ம போட்டுனுக்குறோம். ஓகேவா? மக்களோட சந்தோஷம் தான் இந்த ஜிம்மிக்கிளிக்கு தேவைங்க. உயிர் இருக்கிற வரை உங்களை நாங்கள் சிரிக்க வச்சுன்னே இருப்போம். அதேமாரி சொல்ல மறந்துட்டோம், உங்ககிட்ட என்னென்ன கடை இருக்குதோ சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆடு பண்ணி தரோம். ரொம்ப அதிக பட்ஜெட்லாம் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கடை வச்சுருப்பாங்க. அது ப்ரொமோஷன் பண்ணோன்னா வந்து என்ன பண்ணுறது, உங்ககிட்ட இருக்கிற பேமெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அழகாக வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம். என்ன மாமா, இப்போ சாப்பாடு கடை கூட போனோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணோம், நல்ல சாப்பாடு மாமா, போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னால் கடவுள் நம்மளை தண்டிப்பாங்க. நல்ல சாப்பாடு. நீங்களும் அந்த சைடு வந்து போய் பார்க்கும்போது சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். ரேட் தான் பார்த்து தான். ஆமாம், உங்கள் கடிகை வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோங்க. லோ பட்ஜெட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே காசு கஷ்டப்பட்டாம கடை வைக்கிறாங்க. நான் நம்ம பெரிய பெரிய சரணா ஸ்டோர் போத்திஸா வச்சுன்னுக்கிறோம் அன்றாட வாழ்வில். அதுக்கோசம் நம்ம வீடியோ பண்ணுறோம். தொடர்ந்து கானாமுத்து மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கோம். சொல்லு சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர். ஓகே, காலையில் ஃபோன் பண்ணி கேட்பேன் சொல்லணும். என்ன பேர்? சப்ஸ்கிரைபர். ஓகே, குட், பாய்.